முக்கியமான டாப்பிக்கில் இருக்கக்கூடிய 10 MCQs பார்க்க போகிறோம். டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஷின் பேப்பர் செட் பண்ணும்போதே ட்ராப் வச்சு தான் செட் பண்ணுவாங்க. இந்த ட்ராப்னா என்னென்னா நம்மளை தப்பாக ஆன்சர் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கு, ப்ளஸ் நம்ம எவ்வளோ தூரம் தெளிவாக படிச்சிருக்கோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட்டு. தெரியாத கொஷினில் நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணதை விட தெரிஞ்ச டாப்பிக்லேயே நம்ம நிறையா தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கெலாம் காரணம் இந்த கொஷின் பேப்பர் வந்து இந்த ட்ராப் வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாம் போனோன்னா நிறையா கொஷின் தப்பாக வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. கொஷின் நம்பர் 1. எந்த பட்டய சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக ஏகபோக உரிமையை முடிவுக்கு கொண்டு வந்தது? ஸோ அதோடைய ஆன்சர் 1813. 1813 படி வணிக ஏகபோக உரிமை முடிவுக்கு வந்திருக்கும். ஆனால் டீ ட்ரேடு வந்து கண்டினியூ ஆகும், ப்ளஸ் சைனா கூட உண்டான ட்ரேடும் கண்டினியூ ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பட்டய சட்டம் 1833 படி அனைத்து விதமான ட்ரேட் மோனோபோலியும் முடிவு வந்திருக்கும். அதாவது டீ ட்ரேடும் முடிவுக்கு வந்திருக்கும், சைனாவுடைய ட்ரேடும் முடிவுக்கு வந்திருக்கும். இப்போ கொஷின் வந்து எந்த பட்டய சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியின் அனைத்து வணிக ஏகபோக உரிமையை முடிவுக்கு கொண்டு வந்ததுன்னு கேட்டால் மட்டும்தான் 1833. ஸோ எந்த பட்டய சட்டம் கிழக்கிந்திய கம்பெனி வணிக ஏகபோக உரிமையை முடிவுக்கு கொண்டு வந்ததுன்னு கேட்குறப்போ 1813 தான் செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த கொஷினில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் அதுதான். அடுத்து, இந்தியாவின் தற்போதைய இராணுவ தளபதி யார்? அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக எப்பயுமே ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த கொஷினோட ஆன்சர் என்ன? ஜெனரல் உபேந்திர திரிவேதி. இவர் வந்து ஜூலை வரைக்கும் தான் இருப்பார். ஜூலைக்கு அப்புறம் மனோஜ் பாண்டே அவர்கள் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரப்போ இராணுவ தளபதியாக யார் இருப்பாங்க அப்படின்னா மனோஜ் பாண்டே அவர்கள் தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து இந்திய விமானப்படையின் தளபதி யாருன்னா அமர்பிரீத் சிங். ஸோ விமானத்தில் போகும்போது ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், லோ ப்ரெஷராக இருக்கிறதுனால நம்மளால் ப்ராப்பராக மூச்சு விட முடியாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. விமானப்படையின் தளபதி யார்? அமர்பிரீத் சிங். அதுக்கடுத்து இந்திய கடற்படை தளபதி யாருன்னா கிருஷ்ணா சுவாமிநாதன். பார்க்கடலில் பெருமாள் இருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி கடலில் வந்து யார் இருப்பாங்க? கிருஷ்ணா இருப்பாங்க. அதுக்கடுத்து முப்படை தளபதி SN ராஜா சுப்பிரமணி. இவர் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் முப்படை தளபதியாக வந்திருக்காரு. ஸோ இது வந்து முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து, அலிகார் இயக்கத்தின் முக்கிய நோக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சதி முறையை ஒழித்தல், முஸ்லிம்களிடையே மேற்கு கல்வியை ஊக்குவித்தல், விதவை மறுமணத்தை ஆதரித்தல், பாரம்பரிய மதராசா கல்வியை ஊக்குவித்தல்னு இருக்கு. சமூக சீர்திருத்த இயக்கங்களில் எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா அது வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான ஏரியா, ட்ராப் செட் பண்ணக்கூடிய ஏரியா. அதோடைய கொள்கைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரே நேரத்தில் படிக்கிறதுனால எந்த இயக்கத்துக்கு எந்த கொள்கை எந்த வருஷம் இதெல்லாமே நமக்கு வந்து மறந்துடும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து அடிக்கடி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து எக்ஸாம் ஹாலில் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா முஸ்லிம்களிடையே மேற்கு கல்வியை ஊக்குவித்தல். அலிகார் இயக்கம் 1875 ஆரம்பிச்சிருப்பாங்க. யாருன்னா சையத் அகமது கான். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா முஸ்லீம்களுக்கு நவீன கல்வி வழங்குதல், மாடர்ன் எஜுகேஷன் வந்து முஸ்லீம்களுக்கு வேணும்னு நினச்சிருப்பாரு. அதுக்கடுத்து அறிவியல் கல்வியை ஊக்குவிக்கணும், மூட நம்பிக்கை இல்லாமல் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. அதுக்கடுத்து மேலை நாட்டு கல்வி வெஸ்டர்ன் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஸோ முஸ்லீம்களுக்கு அட்வான்ஸ்டான எஜுகேஷன் வேணும்னு நினச்சது யார்? சர் சையத் அகமது கான். எந்த ஒரு இயக்கம் படித்தாலும் அந்த இயக்க தலைவருடைய பர்சனாலிட்டி என்னன்னு நம்ம புரிஞ்சிட்டோன்னா இந்த நோக்கங்களில் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வராது. ஸோ இந்த காரணத்துக்காண்டி இவர் என்ன பண்ணியிருப்பார்? முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்ட் கல்லூரி, அதை வந்து 1875. ஸோ இயக்கம் ஆரம்பித்த 75வது வருஷம், அதே வருஷத்தில் ஆங்கிலோ ஓரியன்ட் கல்லூரி முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்ட் காலேஜ் வந்து இவர் வந்து ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கடுத்து இது வந்து அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக 1920 வந்து இது வந்து யூனிவர்சிட்டியாக மாற்றிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஸோ இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து செய்தித்தாள்கள், அதோடைய ஆசிரியர்கள். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் ஏரியா, ஏன்னா இது வந்து நம்ம அடிக்கடி மறந்து போயிடுவோம், கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ மகாத்மா காந்தி படிக்கிறப்போ அவர் எழுதின பத்திரிக்கையை பார்த்துருப்போம். அதுக்கடுத்து அன்னி பெசண்ட்டை படிக்கிறப்போ அவங்க எழுதின பத்திரிக்கையை படிச்சிருப்போம். ஸோ நம்ம ஸ்கேட்டர்டு அங்கனுக்கு இதெல்லாம் படிக்கிறதுனால இதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் அதோடைய ஆத்தர்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்து வச்சுட்டா தான் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி மொத்தமான நோட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் இருக்குது, வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது பார்க்கலாம். யங் இண்டியா, தி பெங்காலி, நியூ இண்டியா, வந்தே மாதரம். இந்த யங் இண்டியாவுக்கும் நியூ இண்டியாவுக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், எக்ஸாம் ஹாலில் போய் தான் வரும். நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா எல்லா டவுட்டும் அங்கே போய் தான் வரும். இப்போ யங் இண்டியா யார் எழுதியிருப்பாங்கன்னா மகாத்மா காந்தி எழுதியிருப்பாங்க. நியூ இண்டியா யார்? அன்னி பெசண்ட். அன்னி பெசண்ட் வந்து இந்தியா புதுசு, அவங்க வந்து அயர்லாந்து பெண்மணி, அவங்க வந்து இந்தியாவுக்கு அப்போ தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்தியா வந்து நியூ. ஸோ நியூ இண்டியா யார் எழுதியிருப்பாங்கன்னா அன்னி பெசண்ட்.
அதுக்கடுத்து தி பெங்கால் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. வந்தே மாதரம் யார் எழுதியிருப்பாங்கன்னா அரவிந்த் கோஷ். ஸோ இதோடைய ஆப்ஷன் ஏ. முக்கியமான எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் அதோடைய ஆத்தர்ஸ் எல்லாமே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது, வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்திய பிரதமர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? இது வந்து ரொம்ப முக்கியம். எப்பயுமே இந்த ஏஜ் ரிலேட்டடாக கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனாலும் ஏன் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்னா அவ்வளோ பேர் இன்னமும் தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் வந்து ரிப்பீட்டடான கொஸ்டினில் ட்ராப் கொஸ்டின் மாதிரி இதை கேட்குறாங்க. ஸோ இந்திய பிரதமர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது, இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 25. ஆனால் சில பேருக்கு எக்ஸாம் ஹாலில் டவுட் வரும். ஏன்னா 35 25 அவ்வளோ கம்மியான வயசாக பிரதமர் ஆக முடியும் அப்படின்ற டவுட்லாம் எங்கே வரும்? எக்ஸாம் ஹாலில் வரும். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் எல்லா டவுட்ஸும் அங்கே தான் வரும். ஸோ இதுவும் லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான். அங்கனைக்கு எங்கே படிக்கிறதுனால இதுக்கு வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால இந்த மாதிரி ஏரியா எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல நோட்ஸாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து 18 இயர்ஸ் என்னது ஓட்டு போடுறதுக்கு. 25 வயசு யாருக்கெல்லாம் குறைந்தபட்ச வயசுன்னு பார்த்தோம்னா லோக்சபாவில் இருக்கவங்க, முதலமைச்சர் சிஎம்க்கு, பிரதமர் பிரைம் மினிஸ்டருக்கு. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு 25 வயசு தான். லோக்சபா மெம்பர்ஸு, சிஎம்மு, பிஎம்மு இவங்க எல்லாருக்குமே 25 வயசு தான். 30 வயசு யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு. ஸோ ராஜ்யசபா என்ன சொல்லுவோம்? ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முதியோர்களின் அவைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால் அவங்களுடைய வயசு 30. 35 வந்து யாருக்குன்னா 3 பேருக்கு இருக்கும். ஒன்று குடியரசுத் தலைவர், இன்னொன்று துணை குடியரசுத் தலைவர், அதுக்கடுத்து ஆளுநர். இவங்கெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க. ஸோ மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க. அதனால் இவங்களுக்கு 35. ஸோ இப்படி மொத்தமாக பார்த்துட்டா அந்த கன்ஃபியூஷனும் வராது, டவுட்டும் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ரத்தத்தில் கால்சியத்தின் அளவை அதிகரிக்கும் ஹார்மோன் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன் பாராதார்மோன். ஏன்னா பிளட்டில் வந்து நமக்கு கால்சியம் தேவை. கால்சியம் இருந்தால் தான் வந்துட்டு தசைகள்லாம் சுருங்க முடியும். இப்போ நம்ம ஹார்ட் வந்து பம்ப் ஆகிட்டே இருக்குல்ல, அதுக்கு வந்து நமக்கு வந்து கால்சியம் தேவை. ப்ளஸ் நரம்புகள்லாம் சிக்னல் கொடுக்குறதுக்கும் வந்துட்டு நம்ம கால்சியம் தேவை. இது மாதிரி நிறைய ரீசனுக்காக நம்ம பிளட்டில் வந்து கால்சியம் சத்து தேவைப்படும். ஸோ அதை வந்து அதிகரிக்கக்கூடியது வந்து இந்த பாராதார்மோன். இதோடைய வேலை என்னென்னா எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியத்தை பிளட்டுக்கு அதிகமாக்கி விட்றதான் இதோடைய வேலை. அதுக்கடுத்து கால்சிட்டோனின் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து பிளட்டில் இருக்க கால்சியத்தை கம்மி பண்ணி எலும்பில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வேலை தான் இந்த கால்சிட்டோனின்ற ஹார்மோனுடைய வேலை. ஸோ கால்சியத்தை டவுன் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் இருக்க ஹார்மோன்ஸ் பார்க்கலாம். ஆக்சிடாக்சின் கருப்பை சுருக்கத்தை அதிகரிக்கும். அதுக்கடுத்து இன்சுலின் வந்து ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்கும். அதுக்கடுத்து பொறுத்துக இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அரசியலமைப்பு அமைப்புகளும் அதோடைய ஆர்டிகல்ஸும் வந்து நமக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். இப்போ தேர்தல் ஆணையத்துடைய ஆர்டிகல் என்னது? ஆர்டிகல் 324. அதுக்கடுத்து மத்திய பணியாளர் தேர்வாணையம் 315 to 323. அதே தான் மாநில தேர்தல் மாநில பணியாளர் தேர்வாணையத்துக்கும் அதே சேம் ஆர்டிகல் தான். அதுக்கடுத்து தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி இருக்கு இல்லையா, அது வந்து 338. அதுக்கடுத்து இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் கேக் அவங்களுடைய ஆர்டிகல் வந்து 148. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் சில ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஆனால் மொத்தத்தையும் எழுதி வச்சுக்கணும். எத்தனை கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்கோ அதோடைய ஆர்டிகல்ஸ் அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே இடத்துல எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் 2013 நிறுவப்பட்டது. இது கரெக்டு. லோக்பால் உறுப்பினர்களை இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ இதுவும் ரைட்டு. நெக்ஸ்ட்டு லோக்பால் முதலமைச்சருக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிக்கிறது. இது தப்பு. லோக்பால் வந்து பிரதமருக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிக்கும். பிரதமர், அதுக்கடுத்து மினிஸ்டர்ஸ், அதுக்கடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குரூப் ஏபிசி ஆஃபீஸர்ஸ் அவங்கள தான் வந்துட்டு லோக்பால் வந்து ஊழல் புகார்களை விசாரிக்கும். நம்ம ஸ்டேட் வைஸில் வந்து லோகாயுக்தா தான் விசாரிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 1 and 2 தான் கரெக்டு. இப்போ லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் எந்த வருஷம் வந்திருக்கும்? 2013 வந்திருக்கும். முதலில் லோகாயுக்தாவை அமைத்த மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எந்த வருஷம்? 1971. ஸோ இதுவும் முக்கியம். முதலில் பஞ்சாயத்து ராஜை அமைத்த மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான். முதலில் லோகாயுக்தாவை அமைத்த மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. அதுக்கடுத்து லோக்பால் என்னது? ஊழல் புகார்களை விசாரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த லோக்பால் அண்ட் லோகாயுக்தா. லோக்பால் வந்துட்டு பிரதமர், மத்திய அமைச்சர், எம்பி, அதுக்கடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸர் இவங்க பண்ணக்கூடிய ஊழல் புகார்களை விசாரிப்பாங்க. லோகாயுக்தா வந்து இங்கே இருக்கக்கூடிய சிஎம், எம்எல்ஏஸ், அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் இவங்களுடைய ஊழல் புகார்களை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த லோகாயுக்தா அமைப்பு.
நெக்ஸ்ட்டு நாரி சக்தி வந்தன் அதிநியம் என்று பிரபலமாக அறியப்படும் அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது? ஸோ 106வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2023. 106வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. எங்கன்னா மக்களவையில். இதுக்காக 3 ஆர்டிக்கிள் சேர்த்துருக்காங்க. ஆர்டிக்கிள் 338A மக்களவையில் 33% பெண்களுக்கு இடம். அதுக்கடுத்து 332A மாநில சட்டமன்றங்களில் 1/3 இடம், தட் இஸ் 33% இடஒதுக்கீடு. அதுக்கடுத்து 239AA டெல்லி சட்டமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின், அனைவருக்கும் இலவச கல்வி வழங்கும் இலக்கை நிர்ணயித்த கல்வி அறிக்கை எது? ஸோ நமக்கு எஜுகேஷன் கமிட்டிஸ்லாம் ரொம்ப முக்கியம். எப்பயுமே அதுலேருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க. இதோடைய ஆன்சர் வந்து சர்ஜென்ட் அறிக்கை. 1835 மெக்காலே கமிட்டி. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஆங்கில வழி கல்வி கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து கீழ் நோக்கி வடிகட்டுதல் கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு சில பேருக்கு மட்டும் கல்வி கொடுத்தா போதும், அவங்க போய் இன்னும் சில பேருக்கு கல்வி கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் பேருக்கு மட்டும் கல்வி கற்றுக் கொடுத்தா போதும் அப்படின்ற கொள்கையை வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து 1854 சார்லஸ் வூட் அறிக்கை. இது கல்வியின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து அனைவருக்கும் கல்வி வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து வந்து தாய்மொழி வழி கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஆசிரியர் பயிற்சிகள் வந்து வழங்க சொல்லியிருப்பாங்க. நிறைய ஆசிரியர்களுக்கு நிறையா பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து மானியங்கள் வழங்க சொல்லியிருப்பாரு. ஸோ இது மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்கிறதுனால இது வந்து கல்வியின் மகா சாசனம், மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 1882 இதில் வந்து ஹண்டர் கமிஷன் என்ன சொல்லியிருப்பாரு, ஆரம்ப கல்விகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கல்வியை வந்து உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து 1929 வந்துட்டு ஹார்டாக் குழு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆகுறத ஸ்டாப் பண்ணணும், கல்வியோட தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 1944 சர்ஜென்ட் அறிக்கை. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இலவச கட்டாய கல்வி எல்லாருக்கும் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து அந்த காலத்திலே வந்து 6லேருந்து 14 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு இலவச கட்டாய கல்வி வேணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. MCQ சீரிஸ் கண்டினியூ பண்ணலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா இதை கண்டினியூ பண்ணுவோம்.